நாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு, கேணி முருகனுக்கு, எங்கும் நிறைந்தவனுக்கு, ஏகாந்த வாசனுக்கு, குன்றாடும் குமரனுக்கு, எங்கள் குல தெய்வத்துக்கு, வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு, வள்ளி மணாளனுக்கு, மணாளனுக்கு, வேதங்கள் தந்தவனுக்கு, வேதாச்சலமூர்த்திக்கு, ஆதிபராசக்தி மாதாகி, வந்தே வில்வாதிநாதம், வந்தே உமாபதிம், வந்தே சகல சராச்சர மாதృஸ்வரூபம், வந்தே ஈஸ்வர பீடாதிபம். ஸ்ரீ லோக பகவத்யே நம. ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியே நம. அருங்காட்சியகத்தில் மட்டும்தான் போய் சுவாமியை பல ரூபத்தில் பார்க்கலாம். இதை பற்றி என்னன்னு முன்னாடி கேட்கும்போது இது ஒரு வியாபார ஸ்தலம்னு சொன்னாங்க. நிறைய விளக்குகள், பூஜை பொருட்களெல்லாம் இந்த இடத்துல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஒரு திருக்கோவிலாக இந்த இடத்துல அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு மிக பிரம்மாண்டமாக இருக்கிறது. எல்லோரும் ஒரு விக்கிரகம், ஒரு விளக்கு அப்படின்னு வாங்கினாங்கன்னா அதை கொண்டு போய் சுத்தி செய்து பூஜை செய்து அதுக்கப்புறம் பயன்படுத்துவது அப்படின்றது ஒரு முறையில் இருக்குது. ஆனால் நம்முடைய சென்னை மாநகரிலே இருக்கக்கூடிய இந்த விளக்கு கடையிலிருந்து வாங்கக்கூடிய எந்த பொருளுக்குமே தனியாக கண் திறக்கணும், தனியாக அதுக்கு உருவேத்தனம் இல்லை. ஏன்னா எல்லாமே உருவேற்றி தான் வச்சுருக்காங்க இந்த இடத்துல. ஆக தெய்வகடாட்சத்தோடு இருக்கக்கூடிய இந்த நிறைந்த இடத்தில் பல ஐஸ்வர்யங்களும் நிறைந்து இருக்க வேண்டும். ஒரு தெய்வங்கள் இல்லை, சகல தெய்வங்களும் இந்த இடத்துல கூடி இருக்குது. அதனால் நாயன்மார்கள் பாடிய ஒரு பாடல்கள் பாசுரம் பாடி ஒரு பக்கம் போய் இருக்கிற திவ்ய தேசங்களுக்கு போன மாதிரி இருக்குது, ஒரு பக்கம் ஆறுபடை வீடுகளும் ஒரு பக்கம் இருக்குது, சிவக்ஷேத்திரங்களெல்லாம் பார்க்குற ஒரு பாக்கியம். இந்த இடத்துல தொழுதுகிட்டே இருந்தால் பின்னாடி சிதம்பரம் ஒளிஞ்சிருந்து தரிசனம். ஆக மிக அற்புதமான இந்த இடத்துல இருந்து இன்றைய தினம் ஈஸ்வரபீடம் மற்றும் லோகபகவதி அறக்கட்டளை சார்பிலே நாங்கள் எல்லாம் கூடியிருந்து முருகப்பெருமானின் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்வதற்கு இந்த இடம், இந்த தருணம் அமைய வேண்டும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை பிரார்த்தித்து துவங்குகிறோம். வெற்றிவேல் முருகனுக்கு துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிச்சயம் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை, அமரரிடத்தீர் அமரரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குதவும் செங்கதிர்வேலோன், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட, மைய நடனஞ்செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க வென்றுகந்தே, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக, இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக, வாசவன் மருகா வருக வருக, நேச குரமகள் நினைவோன் வருக, ஆறு முகம் படைத்த ஐயா வருக, நீரே
நெடும் வேலவன் நித்தம் வருக, சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரவண பவனார் சடுதியில் வருக, ரகண பவசரரரரரர ரிஹண பவசரிரிரிரிரிரி வினபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிர நிர நிரண வசரவணப வருக வருக, அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக, என்னை ஆளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் 12 இலங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக, ஐயும் கிளியும் அடைகுடன் சௌவும் உயிரொளி சௌவும் உயிரொளி கிளியும் கிளியும் சௌவும் கிளையொளியவும் நிலை பெற்றென்னும் நித்தம் ஒளிரும் சண்முகன் நீயும் தனியொளியவும் குண்டலியான் சிவகுகந்தினம் வருக, ஆறுமுகமும் அணிமுடியாரும் நீரிடு நெற்றியில் நீண்ட புருவமும் 12 கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் 6 செவியில் இலகு குண்டலமும் 6 தின்புலன் அழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நம்மணி பூண்ட நவரத்ன மாலையும் முப்பெரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராரும் இருதொடை அழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சிலம்பொலி முழங்க செககன 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 செகன மொக 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 மொகன நக 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 நகன டிகுகுண 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 டிகுண ரர 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 மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து என்றனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லாலா 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 வேசமும் லீலா 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 வினோதன் என்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் எந்தலை வைத்து இணையடி காக்க என்னுயிர்க்குயிரா இறைவன் காக்க 12 விழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவில் காக்க கதிர்வேல் 2 கண்ணினை காக்க விதி செவி 2 வேலவர் காக்க நாசிகள் 2 நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருவேல் காக்க 30 முனைவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணம் 2 கதிர்வேல் காக்க எண்ணிலங்கழுத்தை இனிய வேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முளைமால் திருவேல் காக்க படிவேல் இருதோள் வளம் பெற காக்க இடரிகள் 2 பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அழுவேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடை அழகுய செவ்வேல் காக்க நானாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட்டம் 2 பெருவேல் காக்க வட்ட குதத்தை வழிவேல் காக்க பனை துணை 2 பருவேல் காக்க கணைகால் முழங்கால் கதிர்வேல் காக்க ஐவிரலடியினை அருள்வேல் காக்க கைகள் 2 கருணைவேல் காக்க முன்கை 2 முரண்வேல் காக்க பின்கை 2 பின்னவள் இருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக
நாவிற் கமலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுற நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கை சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பிள்ளி சூனியம் பெரும்பகை அகல வல்ல பூத வளாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி துன்ப சேனையும் எள்ளிலும் இருட்டிலும் எதிர்படும் அன்னர் கனபூசைகளும் காளியோடனைவரும் விட்டாங்காரரும் இதுபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என்னை பெயர் சொல்லவும் இடி விழுந்தோட ஆணை வழியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓதும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதார் என்னை கண்டார் கலங்கிட அஞ்சு நடுங்கிட அரண்டு புறங்கிட வாய்விட்டலறி மதியட்டோட படியுடன் முட்ட பாச கயிற்றால் கட்டுடன் அங்கம் கதறிட கட்டு 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 கைகால் முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகலவன் தனலரி 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 தனலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் துணி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் கூறான் கடிவிட விஷங்கள் கடித்துடரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்பும் சொலுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழ சயங்கும் சுண்டம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் விற்பிருதி பக்க பிளவை படதொடை வாழை கடுவன் படுவன் கை கால் சிலந்தி பற்று தரணை பருவரையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் இல்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணால் அரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சையொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிதிர பவனே பவனொளி பவனே அரிதிருமருகா அமராவதியே காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தணிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தில் மாமலையொரு செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் ஏனாயிருக்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்த முருகனை பாடினேன் பாடினேன் பரவசமாக
ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதி நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி வெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மலைபோன் வாழ்க 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 மலைவேல் வாழ்க 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 மலைக்கூறல் வாழ்க 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 மலைக்கூறல் மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு பெருப்பது உன் கடன் பெற்றவர் குறமகள் பெற்றவளாமே பிள்ளைகள் என்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீதன் மனமொழிந்தருளை தஞ்சமென்றடியார் தழைத்திட அருள் செய் கந்த சஷ்டி கவசம் இதனை பாலன் தேவராயன் பதம் தனை காலையில் மாலையில் கருத்துடன் நாளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்த சஷ்டி கவசம் இதனை சிந்தை கலந்தாது தியானிப்பவர்கள் ஒரு நாள் 36 கொண்டு ஓதிய ஜபித்து உயர்ந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்களும் வசமாய் திசை மன்னரென்ப செயலது மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழும் நன்மை அளித்திடும் நவமத நுணவும் நல்லொழி பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டா வாழ்வர் கந்த கைவேலால் கவசத்தடியை மெழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண வினைகள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோ நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்குரு சங்காரத்தடி அறிஞருள்ளம் அஷ்டலட்சுமிக்கு வீரலட்சுமிக்கு இருந்துணவாக சூரபத்மானை துணிந்த கையதனால் 27 குவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் விளங்க சின்ன குழந்தை சேவடி போற்றி தாட்கொள்ளும் எந்தனதுள்ளம் மேவியபடி ஒரு வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுடனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயரிரி கனக சபைக்கோர் அரசே மயில் நடமிடுவோர் மலரடி சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சரவண பவவும் சரணம் சரணம் ஷண்முகா சரணம் 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 ஷண்முகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்கில்லை நரும் பூவின் மனம் முழுதும் சோலைக்கில்லை நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்கில்லை சுரக்கின்ற பால் முழுதும் கன்றுக்கில்லை இவையாவும் பிறர்க்குழைக்க காணுகின்றோம் எம்வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டும் வேண்டும் எம்வாழ்வும் பிறர்க்குழைக்க வேண்டும் வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இன்னும் ஒரு கிராமம், இந்த கிராமத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மயிலாப்பூர்ன்ற ஒரு கிராமம். அங்கே லோக பகவதி அப்படின்னு ஒரு அன்னை. பகவதி அப்படின்னா கேரள நாட்டில் தானே பகவதி அப்படின்னு. பகவதியோட பிரதானம் என்ன அப்படின்னு கேட்டால், தக்ஷயாகத்தின் சமயத்தில் சதிதேவி இறங்கும் சமயத்தில், அதாவது யாககுண்டத்தில் இறங்கும் சமயத்தில் ஈசனுடைய பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவள் தான் பகவதி.
அதனால தான் ரௌத்ர புத்ரி அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு பேர் இருக்குது. அந்த அம்மா அதுக்காக தக்ஷயாகத்துக்கு போய் அவரும் வீரபத்ரனுமா சேர்ந்து தான் தக்ஷயாகத்தை அட்டகாசம் முழக்கி அங்கேருந்து வந்து ஈஸ்வரனின் ஆணைக்கிணங்க நம்முடைய பாண்டிய தேசத்தில் இந்த மயிலாப்பூர் அப்படின்ற கிராமத்துக்கு மேலே ஒரு பகுதியில் ஆகாச மார்க்கமாக அன்னை இந்த லோகக்ஷேமத்திற்காக தபசு கொண்டு அந்த அன்னை அந்த இடத்துல கொலு இருந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அன்னைக்கு தேவர்களும் ரிஷிகளும் மற்றும் பார்த்து வணங்கி கொண்டாடக்கூடிய அன்னையை இந்த அடியார் பெருமக்களுக்கெல்லாம் ஒரு அருளாசி கொடுத்து இந்த இடத்துல ஒரு திருக்கோவில் அமைத்து ராஜராஜேஸ்வரி பீடம் அமைத்து அந்த பீடத்திலே ஸ்ரீ லோக பகவதி கொலு இருப்பதற்காக அன்னை இணங்கி அதுக்கான திருப்பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. என்ன இன்னொரு விசேஷம் அப்படின்னு கேட்டால், எல்லாரும் குழந்தைய மடியில் வச்சுருப்பாங்க. இந்த அம்மா தன்னுடைய வலது துடையின் பாகத்தின் மேலே மகாமேரு ஸ்ரீ சக்கரத்தை பொருத்தி கையில் மடியில் வச்சுருப்பாங்க. நெஞ்சில் சர்வ சதாகாலமும் இருப்பதாக ஈஸ்வரனை லிங்கமாக வைத்து தன்னுடைய ஹிருதயத்தில் வச்சு இருக்கக்கூடிய ஒரு அருட்காட்சி நமக்கு கூடிய விரைவில் இந்த இடத்துல அதையே ஒரு பிரார்த்தனையாக நாங்கள் இன்றைக்கும் வைக்கிறோம். கூடிய விரைவில் கும்பாபிஷேகம் கண்டு அந்த எண்ணெயின் அருட்காட்சியானது எல்லோருக்கும் கிடைக்கணும். லோகக்ஷேமத்திற்கு மாத்திரமே உருவாகக்கூடிய கோவில் திருவள்ளூர் மாவட்டம் மயிலாப்பூரில் என்னும் கிராமத்தில் மயிலை தீர்த்தக்கரை அப்படின்ற இடத்துல லோக பகவதி கஷேத்திரம் அப்படின்னு நிர்மால்யம் நடந்துகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் அன்பர் பெருமக்களோட குடமுழக்கு விழாவை காணலாம். சிவா. எனக்கு அன்னைக்கு நீங்களா வெட்டுதல் அனுப்பியிருந்தீங்க. எனக்கு வந்து அது நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த அரங்கேற்றத்தில் பார்த்தோம். எனக்கு எதுவுமே தெரியாதா, அதனால் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. இன்னொன்று இங்கே எங்களை சார்ந்த மக்களும் அந்த திருக்கோவில் பற்றி தெரிஞ்சுக்கணும். நானும் சீக்கிரம் வந்து அம்பாளை தரிசிக்கணும். அந்த அழைப்பிதழ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதனால தான் உங்ககிட்ட அங்கே அது மாத்திரம் இல்லை, என்ன விஷயம்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் என்ன அப்படின்னு தெரியாத ஒரு மனசில் ஒரு இது இருக்குது. அப்போ குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தெல்லாம் போய் தொழலாமா அப்படின்னு இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பெரிய அமைப்பாக இறைவனுடைய ஆசியினால் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு குலதெய்வ சன்னதி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது. அந்த இடத்துல கற்களால் ஆன ஒரு பெரிய விளக்கு வைத்து அந்த இடத்துல ஜோதி பிழம்பாக அவரவருடைய குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை பண்ணி தொழுது பகவதியை தொழுவதற்கான ஏற்பாடுகள்லாம் நடந்திருக்கு. நித்தம் நடக்கக்கூடிய யாகங்கள் பூஜைகள் லோகக்ஷேமத்திற்காக ஒரு யாகம் தினமும் காலையில் 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ளாக லோகக்ஷேமத்திற்கான யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காஞ்சி மகா பெரியார்கள் மகாமுனிகள் எல்லாம் தபசு செய்த இடம் அது. அதனால் சர்வ குரு பீடம் அப்படின்னு ஒரு பீடம் அமைக்கப்பட்டு யாருக்கு அவங்களுக்கு குரு இருக்கிறாங்களோ அந்த குரு அந்த இடத்துல அவங்களுக்கு பிரத்யட்சமாக ஆசி வழங்கும் வண்ணம் அந்த இடத்துல சகல குரு பீடம் என்ன ஒரு பீடமும் அமைக்கப்பட்டு பல அன்பர்கள் வந்து அதை தரிசித்து அவங்களுடைய குரு கடாட்சத்தை பெற்றுக்கிட்டே தான் போகிறாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுக்கும் அந்த விரைவில் அந்த வந்து கலை சார்ந்த பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, நாட்டியத்தை ஒத்து உங்களுடைய குடும்பம் இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறதுனால மூகாம்பிகையிலிருந்து ஸ்ரீ சரஸ்வதி சக்கரத்தை ஆவாகனம் செய்து அங்கிருந்து பிரார்த்தனை செய்து மூகாம்பிகையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி ஸ்ரீ சரஸ்வதி பீடமும் இங்கே அமைக்கப்பட்டு அந்த இடத்துல அந்த சக்கர பீடமும் அங்கே அமைச்சு வச்சிருக்கு. உங்களுடைய மாணவ மணிகளெல்லாம் அந்த இடத்துல வந்து அரங்கேற்றம் செய்வதற்கு மூகாம்பிகையில் போய் சரஸ்வதி மண்டபத்தில் பண்ணக்கூடிய வாய்ப்பு அங்கே இல்லைனாலும் இந்த இடத்துல ஒரு சரஸ்வதி மண்டபம் இருகரம் கூட்டி பாண்டிய தேசத்தில் அழைச்சிக்கிட்டே இருக்கு, வரலாம். எதுவுமே நம்ம முன்னே முயற்சினால் நடக்கலை அப்படிங்கிறத வந்து நேற்று அம்மாவுடைய கால் வந்த உடனே உணர்ந்தேன். ஏன்னா இங்கே 12 நாள் நிகழ்வுன்னு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி காலையில் ஒரு கல்யாண வீட்டுக்கு இறைவணக்கம் பார்க்கறதுக்காக போகிறதுனால இன்றைக்கி பிளான் வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். அதே மாதிரி நாளைக்கு வந்து அக்கா வீடு கிரகப்பிரவேசம் தூத்துக்குடியில். ஸோ இன்றைக்கி நைட்டு நான் ஊருக்கு போகிறேன். நாளைக்கு வந்து நைட்டு வச்சுக்கலாம். அப்போ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தடைப்படுது அப்படின்றத மட்டும்தான் நினச்சோம். அது மாதிரி நேற்று சத்குருநாதன் ஐயா ஓதுவார் வந்து இங்கே உட்காந்து பாடும்போது
ஏன் எல்லாரும் வேல்மாறலுக்கு ஓடிட்டோம், கந்தசஷ்டி கவசம் தானே நம்மெல்லாம் கேட்டு வளர்ந்தோம், ஏன் இப்போ அதை யாருமே பாடுறதில்ல அப்படின்னு நேற்று உதிச்ச ஒரு எண்ணம் நம்ம பேசிக்க கூட இல்லைங்கய்யா. இன்றைக்கி அது இங்கே நடந்திருக்கு. அது மாதிரி நம்ம நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணலைன்றதை வந்து உங்களுடைய வரவு எனக்கு வந்து உணர்த்தி இருக்கு. ஏன்னா நீங்கள் வர்றீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு அந்த அழைப்புதல் ஆல்ரெடி வந்திருக்கு. அவங்க ஒரு பெரிய பீடாதிபதி. இன்னொன்று தேவி உபாசனை பண்ணுறீங்கன்னு தெரியும்போது அம்பாவை தேடி வராங்க. எனக்கு வந்து அவங்கள சகல மரியாதையோடு கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் புகைப்படம் எல்லாம் கேட்டு வாங்கினோம். எங்களுக்கு பெரிய பாக்கியம். இறைவன் அருளால் நாங்கள் ஒரு கருவியாக இருந்து இன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த பாக்கியம், அதுக்கு நீங்கள் வந்திருக்கிறது உண்மையிலே எங்கள் குடும்பத்துக்கே பெரிய பெருமை. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, இது வந்து வெறும் வியாபார ஸ்தலம் அல்ல, இது முற்றிலும் இறைவன் குடியிருக்கக்கூடிய ஒரு திரு ஆலயமாகவே நீங்கள் வச்சு வழிபட்டுட்டு பாக்கி இருக்கிற இப்போ யாராவது வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்க முடியலையே அப்படின்னு போனால் கூட வெறும் கையாக இங்கேருந்து யாரும் போகலை. இங்கே இருக்கிற பகவானுடைய ஆசியோடு தான் எல்லாரும் வெளியே போகிறாங்க. அப்படின்றதுனால இங்கே வரக்கூடியவர்கள் எவருமே வந்து வெறும் கையில் போகல அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சி. அது மட்டுமல்ல, நாங்கள் இந்த அடியார் பெருமக்கள் ஆடி மாதம் வருகின்ற 4ஆம் தேதி முதல் ஒரு கிருத்திகை வருது. அந்த கிருத்திகை அன்று மயிலாப்பூரில் அந்த கோவிலில் 1000 அடியார்கள் ஒன்று சேர்ந்து ஒரு நாள் 36 முறை சஷ்டி கவசம் ஓதக்கூடிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து 6 படை வீட்டிற்கும் சென்று இந்த சஷ்டி பாராயணங்கள் செய்து ஒரு ஆலயமாக போய் நேற்று வடபழனி திருக்கோவிலில் முடித்து இப்போ நாளைக்கு குன்றத்தூர் கோவில் ஒன்றொன்னா கோவில்களுக்கு சென்ற நாங்கள் இங்கேயும் எங்களை வந்து உட்கார வச்சு இந்த சஷ்டி கவசத்தை பாட வச்சிருக்குன்னா விளக்கு கடை வெறும் விளக்கு கடை அல்ல, இது ஒரு திருக்கோவில் அப்படின்றத சுவாமி உணர்த்திட்டாரு. ஆக இந்த வரக்கூடிய இந்த சஷ்டி பாராயண விழாவில் உங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களோடு திரளாக வந்திருந்து லோகக்ஷேமத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு நாள் 36 ஓத என்று ஓதி கொண்டாடி மகிழ்வோம். ஹர ஹர மகாதேவா.